Hello ladies and gentlemen, welcome back to Sativerse. இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எதுக்காக சொல்றேன்னா Sativerse ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆச்சு. Yes, Sativerse entering to second year successfully. Successful is silent. Actually இது வந்து ரீஷூட். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி வீடியோ எடுத்தேன். அன்னைக்கு 2 சம்பவம் நடந்துச்சு. ஒன்னு நான் அந்த எடுத்த வீடியோல வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகல, என்னோட மைக் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொரு சம்பவம் என்னன்னா எனக்கு மைனர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஸ்கூட்டியில போற ஆண்டி மட்டும் இல்ல, ஸ்கூட்டியில போற அங்கிள்ஸையும் நம்பாதீங்க, பின்னாடியும் போகாதீங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஒண்ணு முன்னாடி போயிருங்க, இல்லன்னா நிப்பாட்டிருங்க. அவங்க அந்த ரோடு கிராஸ் பண்ணி போன அப்புறம் போங்க. ஆண்டி ஆனாலும் சரி, அங்கிள்ஸ் ஆனாலும் சரி, ஸ்கூட்டியில போனா மட்டும் நம்பாதீங்க. மண்ணக்கவி வீர தழும்பெல்லாம் வாங்கிட்டு தான் இந்த வீடியோவை மறுபடியும் ஷூட் பண்றேன். ஸோ இது வந்து செகண்ட் டைம் ஷூட் பண்றதுனால இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸோ எகெயின் வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல திஸ் ஆர் தட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னைக்கோ கேட்டேன். அதுக்கு சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லி வீடியோ போட்டுடலாம். அதையும் எவ்வளவு நாள் தான் நான் வந்து தேக்கி வச்சுக்கிறது. ஸோ வந்து அதையும் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம டிஃப்ரெண்டான கண்டென்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ Q&Aல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். வெற்றிகரமாக 3வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். TVK or T70, இதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னும் 2 வருஷம் இல்ல 1 வருஷம் வெயிட் பண்ணோம்னா அவரே வந்து தோத்துட்டு TVK வேணான்ட்டு T70 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அணிலா இருந்துட்டு தான் நீ சொல்றியே TVK வந்து தோத்துரும் சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதானடா ரியாலிட்டி. அண்ணா கிட்ட எலெக்ஷன்ல காசு கொடுத்து ஜெயிக்கிற அளவுக்கு காசு இருக்காது. இங்க தமிழ்நாட்டுல காசு கொடுத்தாதான் ஓட்டே கிடைக்கும். ஸோ எப்படி அண்ணாவால ஜெயிக்க முடியும்? ஸோ T70 தான் வெயிட்டிங் மாமே. TVK விஜய் ஆர் சர்க்கார் விஜய். சர்க்கார் விஜய் விட TVK விஜய்ல தான் விஜய் அண்ணா நல்லா நடிச்சிருப்பாரு. ஸோ TVK விஜய். வித் ஜெட்டி ஆர் வித்தவுட் ஜெட்டி. எப்பவுமே எனக்கு வித்தவுட் ஜெட்டி தான் பிடிக்கும். அப்படின்னா வந்து நம்ம ஷார்ட்ஸ் இல்ல ட்ராக் போட்டோம்னா நமக்கு வித்தவுட் ஜெட்டி தான் பெட்டரா இருக்கும். அதுவே நீங்க ஜீன் போட்டீங்கன்னா வித்தவுட்ல மட்டும் போடாதீங்க. ட்ராக் இல்ல ஷார்ட்ஸ் போட்டா வித்தவுட், ஜீன் போட்டா வித்து தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்குன்னு ஷார்ட்ஸ் ட்ராக் எல்லாம் போட்டுட்டு வித்தவுட்ல இருந்துட்டு வெளியே மட்டும் போயிடாதீங்க. நாட்டு நடப்பு சரியில்லை. ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஜீன்லாம் போட்டீங்கன்னா ஜெட்டி போட்டு ஜீன் போடுங்க. தம்பி பத்திரம். கம்பேக் ஆர் கம்பேக். நமக்கு எப்பவுமே CUMBACK தான் கம்பேக், நாட் கம்பேக். 69 ஆர் 96. 96 வந்து எனக்கு லவ் மூவினால எனக்கு பிடிக்காது. ஸோ 69 தான். தளபதி 69. டீ ஆர் காஃபி. எனக்கு பேசிக்கா எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டீ குடிச்சிட்டு நல்லா சில டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு பதிலாக டீ மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்கேன். டின்னர் மட்டும் எப்படியாவது சாப்பிட்ருவோம். ஆனால் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்னா டீ தான். ஒரு டீயை போட்டு அப்படியே கமுக்கமா இருந்துருவோம். அதான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா, டீ இல்ல காஃபி குடிச்சா நமக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ வந்து நீங்க காஃபி குடிங்க தூக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி நான் காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். காஃபி குடிச்சாதான் எக்ஸ்ட்ராவா தூக்கம் வருது. இந்த மித்த மட்டும் நம்பிடாதீங்க. காஃபி குடிச்சா தூக்கம் வராதுன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்பிட்டு காஃபி குடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் டீ குடிச்சா ஆயாவது வரும். வரமாட்டான் செட்டு, வரமாட்டான். தோசை ஆர் இட்லி. எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு டிஃபன்னா என்னன்னா இட்லி. அதை போய் கேட்டு வச்சிருக்கீங்க. பட் எனக்கு தோசை பிடிக்கும். தோசை, சாம்பார், சட்னி, அது ஒரு மஜா காம்போ. ஸோ தோசை. பிரியாணி ஆர் ஷவர்மா. எனக்கு ஷவர்மா பிடிக்காது. ஷவர்மா பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது, இந்த கர்மத்தெல்லாம் எப்படிடா சாப்பிடுறீங்க அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுவோம். பிரியாணி. பழைய சோறுல பிரியாணின்னு எழுதி போட்டா கூட அது பிரியாணி நினைச்சுதான் தின்னுவேன். அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி லவர் தான் நான். பிரியாணி இஸ் மை ஃபேவரட் ஃபுட். எனக்கு இன்னொரு ஃபுட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இடியாப்பம். இடியாப்பம்ன்றது இது நிறைய பேர் மீம்ல தான் பார்த்திருப்பீங்க. இடியாப்பம் இவ்வளவு ஃபேமஸ் ஆனது காரணம் மீம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இடியாப்பத்தோட டேஸ்டே வேற. சென்னைக்கு வந்து இடியாப்பம் வாங்கலான்னு நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வெளியே வித்துட்டு போவாங்க. ஏதோ அவங்க குடும்பத்துல ஏதோ சண்டை போல, அதனால விற்கிறது மாதிரி நடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. போறாங்களே வாங்கலாம் பார்த்தா வெளியே போறதுக்குள்ள காணாம போயிடுறாங்க. சவுண்ட் மட்டும் கேக்குது. பட் ஆர் பூப்ஸ். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். எம் குமரன் படத்துல வந்து விவேக் வந்து அந்த சிலையை எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க. ரெண்டுமே ஃப்ரெண்ட்ல தெரியற மாதிரி வைப்பார்ல, அது மாதிரி நான் ஐ ப்ரிஃபர் போத் ஆன் ஃப்ரெண்ட்.
6 lakh LPA or YouTube with 1K subscriber. ஆல்ரெடி எனக்கு 3K subscriber இருக்கு. நான் எதுக்கு 1K சூஸ் பண்ணணும்? நீங்க இது 1K இல்ல 1 million கூட வச்சுக்கோங்க. 1 million நீங்க போட்டாலும் நான் 6 lakh தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னன்னா நான் நிறைய பேரோட நிறைய சேனல் நீங்க பார்த்திருப்பீங்கன்னா தெரியும். அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தே வந்த மாதிரி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு சேனல் பெருசா பார்த்திருப்பீங்க, அது நல்லா ரீச் இருக்கும். அது எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எதனா ஃபாரின் லாங்குவேஜ்ல வேற லாங்குவேஜ்ல வந்து ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது திடீர்னு அவனுக்கு ஏதாவது பண கஷ்டம் வரும். ஸோ அவன் சேல் பண்ணிடுவான். சேல் பண்றத இவனுங்க வாங்கிட்டு அதுல வீடியோ போட்டு இவன் சொந்தமா வளர்த்த சேனல் மாதிரி காட்டிப்பான். அது மாதிரி 6 lakh LPA வாங்கிட்டு நானும் ஒரு சேனல் வந்து பெரிய சேனல்ல வாங்கி 1 million சேனல்ல நான் அந்த காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ண போறேன். 6 lakh per annum தான் சூஸ் பண்ணுவேன். கன்னியாகுமரி ஆர் சென்னை? இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து கன்னியாகுமரி தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா என்னோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரியை நான் ஏன் சூஸ் பண்ண மாட்டேன் சொல்றேன்னா, முன்னாடியாச்சும் கன்னியாகுமரின்றது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்பிட்டு இருந்தானுங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அது ஒரு நார்மலான லிவிங் ஸ்பேஸ். ஏற்பட்ட ஒரு ஆளாலே அங்க போய் வந்து ஸ்டே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடமா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, எல்லா மலையும் உடைச்சு எல்லா மரத்தையும் முறிச்சு எல்லாமே பண்ணி அந்த இடத்தைய வந்து நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதெல்லாத்தையும் உடைச்சு சென்னையை டெவலப் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ வந்து சென்னை தான் நான் சூஸ் பண்ணணும். எதுக்கு நான் கன்னியாகுமரியை சூஸ் பண்ணணும்? ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு புரிய வைக்கணும், சென்னை மட்டுமே தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இடம் இருக்கு. எல்லாரோட ஓட்டு வாங்கி தான் நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. சென்னையை மட்டும் டெவலப் பண்ணா பத்தாது. இப்போ சொல்லுவீங்க நீங்க கோயம்புத்தூரை தான் டெவலப் பண்றாங்க, திருச்சி தான் டெவலப் பண்றாங்க, மதுரை தான் டெவலப் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப மீதி ஆளுங்க எல்லாத்துக்கும் ஓட்டு போடுறாங்க, எதுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க? எனக்கு இது தெரிஞ்சாகணும். அப்படின்னா நீங்க டெவலப் பண்ற இடத்தோட ஓட்டு மட்டும் போதும், இல்ல அவங்களோட டாக்ஸ் மட்டும் போதும்னு சொல்லுங்க. மத்தவங்களாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல டாக்ஸ் கட்டாம. அப்படின்னா நான் கன்னியாகுமரி பக்கம் ஓடிடுவேன். சோ சென்னை மட்டுமே தமிழ்நாட்டுல இல்ல, அது மாதிரி பொண்ணுங்க மட்டுமே தமிழ்நாட்டுல இல்ல, பசங்களும் தான் இருக்காங்க. எல்லா இதுவுமே பொண்ணுங்களுக்கு கொடுத்தா நீங்க கொடுக்க வேணாம் சொல்ல, 2 பேருக்குமே கொடுங்க, இல்லன்னா கொடுக்காதீங்க. 3 பேருக்கு. பியூட்டி ஆர் பர்சனாலிட்டி? இப்போ வந்து பியூட்டி முக்கியம் இல்ல, பர்சனாலிட்டி முக்கியம் இல்ல, அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. கேரிங் தான் முக்கியம். ஒருத்தவங்களோட மூஞ்சிய பார்த்தோ இல்ல அவங்களோட குணத்தை பார்த்தோ இது பண்ணாதீங்க. உங்களோட ஹார்ட்டை பாருங்க. திறந்து T69 or TVK T69 தான் பண்ணுவான். ஸோ தளபதி 69 தான் லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு. 2026 கழிச்சு தெரியும் 70 மேல போகும். 69 லாஸ்ட் மூவி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். தளபதி மறுபடியும் சினிமா வர வைப்பானுங்க எப்படியாவது. ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ்? இந்த ஷார்ட்ஸ்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. என்னன்னா வந்து ஒரு நார்மலான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்திருக்கீங்களா? லூசு ஊதி மாதிரியும் வீடியோ போடுவான், இன்னோவேட்டிவாவும் வீடியோ போடுவான், கிரியேட்டிவாவும் வீடியோ போடுவான், ஃபன்னியாவும் வீடியோ போடுவான், எல்லாமே போடுவான். ஸோ வந்து ரீல்ஸ் தான் எல்லாமே ஒரு மிக்சடா இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரீல்ஸ் பார்த்து தானே சினிமாலே சான்ஸ் கொடுக்குறாங்க. பைக் ஆர் கார்? நான் பைக் வாங்கினால எனக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கார் தான் பிடிக்கும். எனக்கு அதுலேயும் BMW பிராண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த பைக் வாங்குறப்ப கூட நான் BMW வாங்கலாமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். இருக்கிற நிலைமையில பெட்ரோலுக்கு வர தனியா செலவு பண்ணணும், தனியா வேலைக்கு பண்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ வந்து வேணான்னு முடிவு பண்ணேன். ஃபியூச்சர்ல நான் BMW கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதேதான் பைக் வாங்கினு வீடியோ போட்டேன், அடுத்த நாளே மண்ணாக்கவுன்னு. ஸோ இனிமே நான் எது வாங்கினாலும் உங்ககிட்ட சொல்றதா இல்லை, நானே எனக்குள்ள வச்சுப்பேன். ஸ்கூல் ஆர் காலேஜ்? ஸ்கூலும் இல்லை காலேஜும் இல்லை. எனக்கு இதுல ரெண்டுமே எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு ஸ்கூல்ல ஏன்னா பெருசா ஒரு மெமரிஸ் கிடையாது, காலேஜ்லயே பெருசா எதுவும் மெமரிஸ் கிடையாது. எனக்கு மெமரிஸ் இருக்கிறது ஃபேஸ்புக்ல மட்டும்தான். நான் வந்து எப்போ போட்ட போஸ்ட்ல இந்த மெமரிஸ்னு காட்டிட்டு இருப்பேன். ஸோ வந்து ஃபேஸ்புக் இதுல ஃபேஸ்புக் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்ஸ் ஆர் டாக்? நல்ல கேள்வி. எனக்கு கேட்ஸும் பிடிக்கும் டாக்ஸும் பிடிக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கேட்ஸையும் டாக்ஸையும் வந்து ப்ரீட் பண்ணி புதுசா பூனா இன்னொன்று எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான ப்ராசஸ் அதை நான் பண்ண முடியுமா? இப்பதான் எல்லாத்தையும் பூனை வந்து என்னென்ன ப்ரீட் பண்றானுங்க, கால் குட்டியா இருக்கு, வால் குட்டியா இருக்கு, தலை குட்டியா இருக்கு, வயிறு பெருசா இருக்கு, இப்படி நிறைய மாதிரியான ப்ரீட்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த நாயும் பூனையும் சேர்த்து ஒரு ப்ரீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு என் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வளர்ப்பேன். போன சாட்டிவர்சரியில நான் வந்து என்னோட பூனைக்குட்டியை காட்டினேன். அது ஒரு ஹோல்சம் வீடியோவா இருக்கட்டும்னு என்னோட பூனைக்குட்டி ரிவ்யூ எல்லாம் பண்ணி மஜாவா இருந்தேன். இப்போ என்கிட்ட பூனைக்குட்டி இருக்குதான், அதுவும் 2 பூனைக்குட்டி இருக்கு. ஆனா 2மே என்கிட்ட இல்லை, டே கேர்ல விட்டுருக்கேன். அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இது வந்து நான் லோ எஃபர்ட்ல எடுத்த வீடியோ. இது வந்து எடிட் பண்ணி நான் வந்து இன்னைக்கு போட முடியாது. February 19 தான் வந்து நான் வந்து சாட்டிவ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு வீடியோ எடுத்து போட முடியல, பிகாஸ் வந்து அந்த மைக்கு என்ன இளவெடுத்தது, மைக் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால வந்து என்னால் அன்னைக்கு போட முடியல. இந்த வீடியோ என்னைக்கு வரும்னு தெரியல. 19 தான் என்னோட சாட்டிவர்சரி. அதனால வந்து பெருசா செலிப்ரேட் பண்ற மாதிரி என்னால் எடிட் பண்ண முடியல, இல்லைன்னாலும் பண்ண மாட்டேன், டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் வந்து சமுதாயத்துக்கு தேவையான வீடியோ போடலான் இருக்கேன். கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு அதை பார்த்து பயம் இல்லை, எனக்கு யாரை பார்த்து பயம் இல்லை, எனக்கு ஒரு உங்களை அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். Until we meet again. Bye.
நான் கிடைக்கிற டைம்ல இத்தனோண்டு டைம்ல தான் நான் வந்து வீடியோ பண்ணியாச்சு கொஞ்சம் இந்த சேனல்ல உயிரோட வச்சிருக்கலாம்னு நினைச்சுதான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எடிட்டிங் ஸ்கில்லாம் மக்கி போச்சுன்னுலாம் நினைக்க கூடாது. ஸோ என்னைக்காவது இந்த 8 hours ஜாப் இல்லாம இதையே நம்பி நான் என்னைக்கு வரேனோ அன்னைக்கு நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபரா மாறிடும். இப்போ நான் வந்து என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுறேன். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட சூத்து தான் வலிக்குது. அன்னைக்கு என்னோட சூத்து தான் பவர்ஃபுல் சூத்துன்னு சொன்னேன். எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அன்னைக்கு பார்த்து அடிவாங்க.